பாசம் இருக்குல்ல சார், ம் அது வந்து ஒரு ஆழ்கடல் மாதிரி. ம் ஆழ்கடலில் மூழ்கியவர் முத்தெடுப்பார், ஆனால் பாசக்கடலில் மூழ்கியவர் முட்டாளாய் தான் சார் திரும்புவார். ம் அது என் வாழ்க்கையில சாத்தியம் சார். எங்க அப்பா என்ன 12 வயசு வரைக்கும் மடியில போட்டுதான் என் தாலாட்டி தூங்க வைப்பாரு. அப்பா இருக்கிறாருன்ற தைரியத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நினைச்சேன். ஏன் என் அம்மாவே தேவையில்லைன்னு நினைச்சேன் சார். ஏன்னா எனக்கு அப்பா பாசம் அவ்வளோ இருந்தது. ஆனால் நான் 5வது படிக்கிறப்ப சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா எங்கே இருந்தாருன்னு தெரியாமல் 8 மாதம் இருந்தேன் சார். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஐ ஃபிட்ஸ் வந்துருச்சு சார். டாக்டர்கிட்ட போட்டேன், டாக்டர் கை விட்டுட்டாங்க. உங்கள் பொண்ணை எங்களால் காப்பாற்ற முடியாது, உடல் ரீதியாக நோய் இருந்தால் நாங்கள் காப்பாற்றிடுவோம், உங்கள் பொண்ணுக்கு மனசு ரீதியாக நோய் இருக்குது, அதை இந்த பொண்ணோட கடைசி ஆசை என்னவோ அதை நிறைவேற்றி வச்சுருங்க, அந்த பொண்ணு பிழைக்க கொஞ்சம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு சார். லாஸ்ட்டாக ஒரு செகண்ட் எங்கள் அப்பாவை பார்த்துட மாட்டானா, எங்கள் அப்பா வந்து என்னை ஜோரா அப்படின்னு என் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாரா, அந்த பாசத்துக்காக ஏங்கினேன் சார். இருந்தாலும் அவர் வரல சார். இன்னைக்கு எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை சார். நான் 11th முடிச்சிட்டேன், 11th படிச்சுட்டு இருக்கேன் சார். நான் எங்களது ஜூனியர் காலேஜ் போயிட்டு வந்தேன்னா நான் டியூஷன் எடுக்கிறேன் சார். அதுக்கப்புறம் டியூஷன்? ஆமாம் சார், அப்படிதான் சார் இப்போ எங்கள் குடும்பம் ஓடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பல தகப்பன்மார்களாம் சார் இன்னைக்கு அனாதை இல்லைங்க கூடி இருக்குது. எத்தனையோ பிள்ளைகளோட கனவுகள் நொறுக்கப்படுது சார், அவங்களோட லட்சியங்கள் பாதிக்கப்படுது சார். பெத்த பிள்ளைகளை எங்கேயோ அனாதை மாதிரி விட்டுட்டு அவர் ஜாலியாக இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இதை பார்க்கிற தகப்பன்மார்களே, உங்களிடத்தில் உயிராய் இருக்கிற பிள்ளைகளிடம் பாசத்தை கொட்டி விட்டு பாதியில் பறித்து விடாதீர்கள். நிச்சயமா உனக்கு ஒரு எதிர்காலம், சரியான எதிர்காலம் புதிய 2007 பிறக்கும், உன் கனவுகள் நிறைவேறும். சரியா? தேங்க்யூ சார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு வாக்குவாதம். அப்போ மனிதன் வந்து இறைவன்கிட்ட கேட்குறான், இறைவா உயிரோடு இருக்கும்போது எல்லா அனுபவம் இந்த மண்ணில் கிடக்குது, ஆனால் அந்த மரண அனுபவம் மட்டும் கிடைக்கலேன்னு சொன்னான். அப்போ இறைவன் சிரிச்சிட்டே சொன்னார், மனிதா காதலித்து பார், அதுவும் கிடைக்கும் என்றார். எப்படி காதலிச்சு பார்த்தா, அதாவது இந்த காதல் என்ன நினைக்கிறீங்க, இந்த விழுங்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் இந்த தொண்டைக்கு நடுவில் இருந்து துடிக்க போறீங்க ஐயா, அதான் காதல். மீன் முள்ளு சிக்கன. ஆமாங்க ஐயா. மெரினா பீச்சில் வந்து ஒரு லவர் உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரன் வந்தான். பிரபு உங்களால் முடிஞ்ச ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு. உடனே நம்மளால் பார்த்தாரு, ஃபிகர் பக்கத்தில் இருக்கனால டக்குன்னு ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்தாரு. அந்த 50 ரூபா பார்த்தோன்னே என்ன தெரியுமா ஐயா சொன்னா, தலைவா உங்களை தான் இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. நம்மளுக்கு பகிர்ந்து ஆயிடுச்சு. ஏன் ஐயா இப்படி சொல்கிற? ஐயா அன்னைக்கு இதே இடத்துல நான் உட்காந்துருந்தேன், ஏழா உட்காரும் போது 20 ரூபா கொடுத்தேன், 20 ரூபா கொடுத்த நான் பிச்சைக்காரனா, 50 ரூபா கொடுத்த நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்னு. அது என்ன சார் பொண்ணுகள் எல்லாம் ஃபிகர்னே சொல்கிறீங்க சார்? கடைசி வரைக்கும் கூட வந்தா காதலின்னு சொல்லலாம், விட்டுட்டு போனால் அவளை ஃபிகர்னு தான் சார் சொல்ல முடியும். இந்த பணம் முட்டாளாக்குதுங்கிறதுக்கு என் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு சார். நான் வந்து 18 வருஷம் எங்கள் தாத்தா என்னை வளர்த்தாங்க. தூத்துக்குடியில் தமிழ்நாட்டில் தான் நான் வளர்ந்தேன் சின்ன வயசுலேருந்தே. நான் சின்ன வயசில் 2 வயசில் இருக்கும்போதே எங்கள் அப்பா சம்பாதிக்கிறதுக்காக பூனாவுக்கு வந்துட்டார். பூனாவில் டெக்ரோடுங்கிற இடத்துல இருக்காரு. இப்போ அவங்க வந்து எங்கள் அப்பா வந்து இட்லி வியாபாரம் பார்க்குறாங்க ட்ரெயினில். அன்னன்னைக்கு காசு கிடைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து எனக்கு 1 மாதம் தான் சார் ஆகுது. இந்த 1 மாதம் நான் மதிய சாப்பாடு மதியம் சாப்பிட்டது கிடையாது சார். 4 மணிக்கு அரிசி வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அப்பா, அதுவும் கொஞ்சம் அரிசி. அந்த அரிசி வச்சு எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் அம்மா சமைச்சு போடுவாங்க. சிலத்தில் எங்கள் அம்மாவும் சாப்பிடாம இருப்பாங்க. இப்போ என் தம்பிக்கு பிப்ரவரி மாதம் எக்ஸாம் வருது. இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும், 12th பிப்ரவரி எக்ஸாம் வருது. இப்பா அந்த பையனுக்கு ஹால் டிக்கெட் வாங்கணும், 3000 ரூபா பைசா கட்டணும்ப்பா, அந்த பையனுக்கு படிப்பு நொடிஞ்சு போயிடும். நம்ம வீட்டில் ஒன்று பணம் இல்லைனாலும் படிப்புன்னு ஒன்று இருக்குது, அந்த படிப்பை வச்சாவது நம்ம முன்னேறலாம், அந்த பையனுக்கு பைசா கட்டுங்கன்னு சொன்னதுக்கு எங்கள் அப்பா என்னங்க சொன்னாங்க தெரியுமா? போட்டும் அப்படி சொன்னாங்க சார். என் தம்பி சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த 12th படிக்கிறதுக்கே எங்கள் அப்பா பைசா கட்ட முடியலன்னு சொல்கிறாங்களே, அந்த பையன் என்ன சொல்லுவான் தெரியுமா எங்ககிட்ட? எம்மா நான் சிஏ படிக்கிறேம்மா, நல்லா சம்பளம் வரும், நமக்குன்னு ஒரு வீடு கட்டுவோம், ஆளுக்கு ஒரு ரூம் எடுப்போம், ஏசி வைப்போம், இப்படிலாம் சொல்லுவான் சார். அந்த பாசத்துக்காக அந்த கனவு காணுவோம் பாருங்க, அந்த கனவு தான் சார் எங்களுக்கு நிம்மதியை தருது. இப்போ நீங்கள் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க? முடிச்சிருக்கேன் சார். உங்களுக்கு வேலை இல்லை? ஆமாம். நிச்சயமாக இந்த அரட்டையரங்கம் பார்க்கிற யாராவது உங்களுக்கு ஒரு வேலையை நிச்சயம் தருவார்கள். அது மட்டும் இல்லை, உங்களது தம்பி அவனது கல்வி பணம் இன்மை என்பதால், காசு இல்லைன்றதுக்காக அவன் படிப்பு தடைப்படவே தடைப்படாது. யாராவது ஒருவர் நிச்சயம் உதவி செய்வார். வாய்ப்பு இருக்கிறது. உங்க தம்பி நல்லா படிப்பான், சிஏ ஆவான், வீடு கட்டுவான், ஏசி வைப்பான், உங்களுக்கு ஒரு ரூம் அங்க இருக்கும். தமிழ் செல்வன் அவர்கள் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்.
ஒற்றுமை. அழுபவள் இந்துவா, கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா என்று பார்க்காமல் ஒரு மனித நேயத்தோடு என் இந்திய சகோதரி, அவள் வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடி என்றால் எத்தனை காதர் மைதீன், அகிலா, என்னென்ன பேரு, அவங்க எதையும் பார்க்கவில்லை, உதவ வேண்டும் என்கிற இதயத்தோடு வந்து ஏறக்குறைய 23,500 ரூபாயை இந்த இடத்திலே அனைவருமாக கொடுத்திருக்கிறார்கள். பிஞ்சி உள்ளங்கள் எல்லாம் வந்து இங்க கொடுத்திருக்கிறது. இது அரட்டையரங்கம் பெருமைப்படுகிறது. எதுக்காக பாரத நாட்டிற்கு வணக்கம் செலுத்தணும், சல்யூட் அடிக்கணும்? சில பேர் நினைக்கிறாங்க குடும்பம் ஒரு கோவில் என்பதற்காக சல்யூட் அடிக்கணும்ன்றாங்க. சில பேர் இந்தியா என் வீடியா, இந்தியா என் வீடு என்ற வேற்றுமையில் ஒற்றுமை இருப்பதற்காக, எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் என்று சூழ்நிலைக்கேற்ப உழைப்பதற்காகவா? ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் என்ற ஜனநாயக கட்டமைப்புக்காகவா? இல்லை இப்படியே சொல்லி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீங்க அப்படின்னு ஒருத்தர். எனக்கு ஒரு அன்பான கணவன், அழகான குழந்தை, நிறைவான குடும்பம் கிடைச்சிருக்கியா? எப்படி கணவன்? அன்பான கணவன். நல்ல வேளை அப்பாவி கணவன் சொன்னீங்களா? நான் வெறும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணு. அங்கே போயிட்டு அங்கே அரிசி சோறு சாப்பிட்டேன், இங்கே வந்து கோதுமை சாப்பிட்றேன். கோதுமை ரொட்டி வேற பண்ண கற்றுக்கிட்டு அந்த கோதுமையை சாப்பிட்டுக்கிட்டு, எங்கள் கணவருக்கு தமிழெல்லாம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேச தெரியாது, இங்கிலீஷு ஹிந்தி அதெல்லாம் தான் பேசுவார். இன்னைக்கு அவருக்காக நான் வந்து ஹிந்தி பாட்டை கற்றுக்கிட்டு இன்னைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, அவர் உங்களுக்காக தமிழ் பாட்டு கற்றுட்டு இருக்காரா? ஏதோ ஓரளவு. இதுக்கும் கை தட்டுங்க. இங்க வந்து சப்பாத்தி தூட படிச்சிருக்கான். என்ன சொன்னீங்க பிச்சுமணி? இல்ல, இதுக்கும் கை தட்டுங்க. புருஷனுக்காக இங்க வந்து சப்பாத்தி தூட படிச்சிருக்காவளா, அதுக்கும் கை தட்டுங்க. சார், இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அது எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கான்னு தான் கேள்வி. நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வருத்தப்படுது. உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு கண்டக்டரை கட்டினது தப்பா போச்சு, கண்டக்டரை கட்டினது தப்பா போச்சு. நீ ஏமாண்ணே வீட்டு வாசப்படியில் நிக்க விட மாட்டேக்காரு. படி நிக்காத உள்ளவா, படி நிக்காத உள்ளவாங்க. மெட்ராஸ் லா காலேஜில் 5 வருஷம் வக்கீலுக்கு படித்தேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் கணவன்கிட்ட இங்கே வந்தாக்கா அவர் முதல் நாள் என்ன சொன்னார், உனக்கு கேரியர் முக்கியம், உனக்கு வக்கீல் தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் நீ குடும்பத்தை மறந்துடு அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னுடைய அம்மா எனக்கு சொல்லித்தந்த பாடம் அது இல்லை. நீ அனுசரித்து நடந்துக்கோ, நீ விட்டு கொடுத்து நடந்துக்கோ, நீ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோன்னு சொல்லி கொடுத்த பாடத்தினால அன்றைக்கி நான் விட்டதுனால தான் எனக்கு இன்றைக்கி நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு. என்னுடைய பொண்ணு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வர. ஆனால் அதுக்கு காரணம் நான் அன்றைக்கி செஞ்ச தியாகம். ஐயா, 1000 திறமைகள் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு கட்டிக்கொண்ட கணவனுடைய விருப்பப்படி குடும்ப சூழலுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளுகிற பெண்கள் இந்திய பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். குடும்பம் ஒரு கோயில், ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. குடும்பம் ஒரு கோயிலாக வேண்டும் என்றால் என்னைக்கு வரதட்சணை வாங்காத மாமியார்களும் வசதி விரும்பாத மருமகள்களும் தாய் தகப்பனை தன்னுடன் வைத்து காப்பாற்றுகின்ற பிள்ளைகளும் உருவாகிறார்களோ அன்றைக்கு தான் குடும்பம் ஒரு கோயில். இந்தியாவுக்கு சல்யூட் அடிக்க முடியும். வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொன்னாங்க. நான் ஒன்று கேட்குறேன், எங்க பாம்பேயில் வாழ் மக்கள்லாம் இருக்காங்க. மகாராஷ்டிரா இந்தியாவில் தானேங்க இருக்கு, இந்தியாவில் தான் இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி கண்ணீர் சிந்தி பிள்ளைகளை 10வது வரலும் படிக்க வச்சுட்டு இந்த அரசாங்கத்திட்ட போய் சர்டிஃபிகேட் ஐயா ஜாதி சான்றிதழ் கொடுன்னு கேட்டால் நீ மெட்ராஸ்காரங்க போடாக்கிறான். இன்னைக்கு மற்ற மராட்டிய அரசில் எல்லா மொழிகளுக்கும் பாடநூலை அச்சடித்து கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் பிள்ளைகளுக்கு மட்டும் அச்சடித்து கொடுக்கல. இந்தியாவில் தானே இருக்குது. இந்தியாவுக்கு எப்படி சல்யூட் அடிக்க முடியும்? இப்படி ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையாது, ஒற்றுமையில் வேற்றுமை. இங்கே இருக்கிற தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு பாட புத்தகம் இல்லையா? பாட புத்தகம் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வராங்க ஐயா. எவ்வளோ நாளாக போராடுறோம். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம். எல்லா மொழியிலையும் அச்சடித்து கொடுக்குறாங்க. ஆனால் தமிழர்கள் மட்டும் புறக்கணிக்கப்படுறாங்க. இதை பார்த்த பிறகாவது, நம்ம அரட்டையரங்க வந்த பிறகாவது அதற்கான செய்வார்னு ஒரு நம்பிக்கையில தான் நான் சொல்கிறேன். உரிய அதிகாரிகள் செய்வார்கள்னு நம்புவோம். இப்போ தம்பி சொன்னார், கிரிக்கெட் பார்க்குறோம், திராவிட பார்த்தோன்னு நம்ம கை தட்டுறோம் அப்படிங்கிறான். எத்தனை ஆண்டு காலமாக திருவள்ளுவர் சிலையில் துணியை போட்டு வச்சிருக்கேன் ஐயா. அந்த இறக்க நம்ம மேலே வரக்கூடாதா? அதுவும் கர்நாடகாவும் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது. திருவள்ளுவர் சிலையை திறக்கக்கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள்னா கர்நாடகா இந்த இந்தியா ஜனநாயக நாட்டில் எப்படியா சல்யூட் அடிக்க முடியும்? இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் வைஷாலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் சார் முதலாக ஜனநாயக அமைப்பு வந்தது. அதுவும் எப்போ தெரியுமா சார்? 6th century BC, அதாவது கௌதம புத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி. சரி, உலகத்துக்கே ஜனநாயகங்கிற அமைப்பை கற்றுக் கொடுத்தது நம் நாடு தான் சார்.